யோபு நினைச்சான் எல்லாருக்கும் நடக்கிறது தான் எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், ஆகையால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, நான் நீதிமானா இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நான் சொல்றேன், இந்த வார்த்தை எல்லாருக்கும் நடப்பது உங்களுக்கு நடக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆயிரும். ஆனால் பைபிள் சொல்லுது, எல்லாருக்கும் நடந்தாலும் உனக்கு அது நடக்காது. நீ என்னுடைய பிள்ளை, என் ரத்தத்தினால கரையம் கொடுத்து உன்னை நான் வாங்கியிருக்கிறேன், நான் என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடி இருக்கிறேன், அதனால் மற்றவர்களுக்கு நடந்தாலும் உனக்கு அது நடக்க. எப்போ எல்லாருக்கும் ஒன்றா நடக்குன்ற மைண்ட் செட்டுக்கு வரீங்களோ அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்க கிரிப்பு போயிடும். இந்த பாடு இருக்குது மரணம் இருக்குன்னுலாம் பேசுகிறாங்கல்ல, அவையெல்லாம் எப்படி சொல்ல வரேன்னா வந்து, பாடுகள் இருந்தாலும் துதிங்கன்னு பேசுகிறது வேற, பாடுகள் உனக்கு உண்டு அப்படின்னு பேசுகிறீங்களா. அதாவது கடவுளுக்குள்ளே நல்லா இருக்கலாம் அப்படின்னு வரவன, அதெல்லாம் நீ உள்ளே வந்தாலும் அப்படி தாண்டி இருப்ப, அதனால் எங்கே போயிரு, சினிமாவுக்கு போயிரு. நீங்கள் நினைப்பீங்க பாடுகள் இருக்குன்னு பேசுகிறவங்களாம் பெரிய பக்திமான்கள், ஒரு மானும் கிடையாது. இவங்க இந்த செய்தியெல்லாம் ஜனங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கடவுள் மேலே இருக்க கிரிப்பை குறைக்கிறது, பொய்யான வெளிப்பாடு. இதுதான் வந்து இந்த ரெவலேஷன், ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ரெவலேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் ஜோம் பண்ணுவான், அதுக்கப்புறம் பைபிள் வாசிப்பான். அப்புறம் ஏன் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும், உனக்கும் பாடு இருக்கு, சொல்லப்போனால் உனக்கு பாடு அதிகம். அதான சபையில் பேசுகிறாங்க. இதை கேட்குறவன் என்ன செய்வான்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா நான் எதுக்கு கடவுளை கும்பிடணும்? ஆனால் தேவன் ஒரு இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னு சொல்லவே இல்லை. என் ஜனங்களை நான் விசேஷப்படுத்துவேன். ஆமாம், பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் நான் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி பண்ணுவேன், அப்படி தான் தேவன் சொன்னார். ஆனால் இந்த பிரசங்கி எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குன்றாங்க. ஒரே மாதிரி நடக்குன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவன் என்றைக்குமே மோசமான நிலைமைக்கு தான் கடந்து செல்வான். பிரசங்கி 8:14. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். எப்படி? துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல. கவனிக்கிறீங்களா? துன்மார்க்கனுக்கு என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் நீதிமான்களுக்கும் வரும். நீதிமானுக்கு வரும். யார் சொன்னது? பிரசங்கி சொன்னார். ஆமாம், பிரசங்கி வந்து சூரியனுக்கு கீழே தான் நிறையா பார்த்தார். ஆனால் இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் சூரியனுக்கு மேலே பார்த்தார். இப்போ நீங்கள் சூரியனுக்கு கீழே இருக்கலாம், சூரியனுக்கு மேலே இருந்து பார்க்கணும். பார்க்கும்போது இந்த பூமியில் துன்மார்க்கனுக்கு நடக்கிறது தான் நீதிமானுக்கு நடக்குது. The people who are connected with the earth, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி. சர்ச்சுக்கு போகிறவனுக்கு நடக்கிறதா சர்ச்சுக்கு போகிறவனுக்கு நடக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். போகிறவனுக்கு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் நடக்குதா? அவன் சொல்கிறான் அப்படி தான் நடக்குது. அவன் பார்வை அப்படி. யோபுக்கும் அதே மாதிரி பார்வை தான் வந்துச்சு, இவனுக்கு அதே மாதிரி பார்வை. என்னன்னா நீதிமானுக்கு நடக்கிறதா துன்மார்க்கு நடக்குது. அடுத்து வாசிங்க. நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். துன்மார்க்கனுக்கு அதே மாதிரி தான் வருது. இதுவும் மாயை என்றே. இதுவும் மனசுக்கு ரொம்ப மாயை. இப்போ இப்படி சொன்னால் சந்தோஷமா இருக்கா, மாயையா இருக்கா, சஞ்சலமாக இருக்கா? சஞ்சலம். இதைத்தான் பிரசங்கம் பண்ணுறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். துன்மார்க்கனுக்கு வர மாதிரி நீதிமானுக்கு வரும். அடுத்த வாரம் பிரசங்கத்தை வீட்டிலேருந்தே நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வாரம் சர்ச்சுக்கே நான் வரல, ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தானே வரும்னு சொல்கிறேன். நீ பாடுகள் உள்ள உலகத்தில் பாடுகள் இல்லாத வாழ்க்கையை பேசுகிறவர்களே உண்மையான பிரசங்கிகளாக இருக்கிறார்கள். பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? இவனுக்கு வந்து ஃபைனலாக எங்கே போகிறான்? அடுத்த வருஷம் இதுவும் மாயையும் மனதுக்கு இதுவும் மாயை என்றேன். மாயை என்றேன். ஆகையால் அதனால இப்போ என்ன முடிவு எடுத்துட்டேன்? நேராக சர்ச்சுக்கு போகணும்னு நான் முடிவு எடுக்கல. பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்குதுன்னு நினைக்கிறவனுக்கு வாழ்க்கை எப்படி போகுது? ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். இனிமே பேசாம என்ஜாய் பண்ணிடுவேன் லைஃபை. இனி நான் களிப்பை புகழ்ந்தேன். எதுக்கு உங்களோட வந்து பாட்டு பாடணும்? எதுக்கு உங்களோட ஜோம் பண்ணணும்? களிப்பை புகழ்ந்தேன். அடுத்து புசிப்பதும் குடிப்பதும். இனிமே நல்லா திங்கணும், நல்லா தூங்கணும். நல்லா திங்கணும், நல்லா தூங்கணும். ஏன்? அதுதான் துன்மார்க்கனுக்கு நடக்கிற மாதிரி தான் நீதிமானுக்கு நடக்குது. யோபு இப்படி சொல்லித்தான்
நான் நீதிமானா இருப்பதினால் எனக்கு லாபம் என்ன அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லல, அவன் நினைச்சதை சொன்னான். என் ஃப்ரெண்ட்ஸு யோபு சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா அப்ப என்ன சொல்ல வர்றாரு யோபு? நான் நீதிமானா இருக்கனால எனக்கு லாபம் என்னன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க நீதிமானா இருந்தா துன்மார்க்கனுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்காது. கை தட்டுங்க உள்ளவருக்கு. பிரசங்கி சொல்றான் பூமியில இருக்கிற பெரிய தீங்குன்றான். ஆனா கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்திலிருந்து அவர் உங்களை விடுவித்தார்ன்றான். கை தட்டுங்க உள்ளவருக்கு. ஆமா, இந்த பூமிக்குரிய விதி என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும். ஆனா இயேசு சிலுவையில மரித்த போது இந்த பிரபஞ்சத்தின் விதியிலிருந்து, அதாவது பிரசங்கி 8:14 அவர் என்னை கையத்தட்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்ற பிரசங்கம் மனிதர்களை அழிக்கக்கூடிய பிரசங்கம். ஆனால் உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண பண்ணுவேன் என்பதுதான் ஜனங்களை தேவனோடு இணைக்கிற பிரசங்கம். என் வாழ்க்கையில தேவன் வித்தியாசத்தை காண பண்ண வைப்பாரியா, காண பண்ணுவாரியா என்று நம்பிக்கையோடு நீ போனாதான் இன்னைக்கு நைட்டு நீ ஜோம் பண்ணுவேன் இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கும்னு சொன்னா யோபு இப்படியே தான் சொன்னான். கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தாரு, அவரை அருகில் வராரு, புடிங்கிட்டு போறாரு, வந்து இங்க வச்சிருந்த செருப்பை காணோம் தூக்கிட்டு போயிட்டாரு, இங்க வச்சிருந்த செம்பை காணோம். ஏன்னா ஏசுநாதர் அப்படி எடுத்துட்டு போறவரா இல்லை. இப்படியே சொன்ன உடனே யோபோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? யோபு 15:14 நான் சொல்றேன், எங்க இருங்க, பாடுகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்றவங்கெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பக்தியை குறைய பண்றாங்கன்னு நான் சொன்னேன்ல. இது நான் சொல்லல, பைபிள்ல யோபுவோட நண்பர்களும் அதை தான் சொன்னார்கள். பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி யோபுவை பார்த்து சொல்றாங்க, நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை, தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை, ஜெபம் வேற தியானம் வேற, ஜெபம் தியானம் பைபிளை வாசி தியானிக்கு, ஜெபம் தியானத்தை நீ என்ன செய்கிறீர்? குறைய பண்ணுகிறீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஜெப தியானத்தை, ஜெப தியானத்தை. சத்தமா ரைட் சைடு கேட்கல. ஜெப தியானத்தை. பாடுகள் இருக்கிறது என்று பேசுகிறவர்கள் ஜெப தியானத்தை, பாடுகள் இருக்கிறது என்று பேசுகிறவர்கள் ஜெப தியானத்தை, உன் ஜனத்திற்கும் என் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை காண பண்ணுவேன் என்று பிரசங்கிக்கிறவர்கள் கை தட்டுங்க. தேவன் மீது இருக்கிற அன்பை அதிகரிக்க பண்ணுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரசங்கியை போல துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று பேசுகிறவர்கள் மனிதர்களை களிப்பிற்கும் களியாட்டத்திற்கும் வழி நடத்துகிறார்கள். அதனால்தான் வர வர கூட்டம் குறையுது. அதனாலதான் ஜனங்கள் இளைஞர்களை வரவே மாட்டேன்றான், தெரிச்சு ஓடுறான். ஆமா, போஸ்டரை பார்த்த உடனே ஓடிடுறான். நல்ல வேளை முன்னாடியே சொல்லிட்டீங்க பண்றான். ஏன்? இவர்கள் பாடுகளையும் பேசி ஜனங்களுடைய ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறார்கள். என் அருமையான ஜனமே, பாடுகளை பற்றி பேசுகிறவர்கள் உங்கள் பக்தி விருத்திக்கு பேசவில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற குறைய பண்றாங்க. ஆனால் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவனை பேசுகிறவர்கள் ஜெப தியானத்தை அதிகரிக்க பண்ணுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பூமியில ஒரு தீங்கு இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குது, ஓகே. ஆனா நாங்களும் இந்த பூமிக்குரிய விதிகளிலிருந்து என்ன செய்தோம்? விடுவிக்கப்பட்டோம். கலாத்தியர்ல தானமா, கலாத்தியர் 3:1-4 படி இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அவர் தம்மை தாமே சிலுவையிலே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற விதியிலிருந்து விடுதலை ஆயிட்டோம். அதனால் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எங்களுக்கு நடக்காது. நாங்கள் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால் பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுகிறது போல எங்களிலும் அவருடைய சித்தம் செய்ய சொல்லுங்களேங்க. ஹலோ, பூமியில தான் இந்த சித்தங்க. என்ன சித்தம்? துன்மார்க்கனுக்கு வருவது போல நீதிமானுக்கு வரும். நீங்க பூமியோடு நினைக்கப்பட்டிருக்கீங்களா, பரலோகத்தில் நினைக்கப்பட்டிருக்கீங்களா? பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல உங்களுக்கு பூமியில சித்தம் செய்யப்படும் மாதிரி நடக்குதா, இல்ல பரலோகத்தில் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்க போதா? அப்ப இந்த வசனம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகவே ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. பொல்லாங்கனுங்கனை நீதிமானுக்கு ஒரு கேடும். ஆமேன். உன் கண்களினால் மாத்திரம் அதை கண்டு துன்மார்க்கு ஒரு பலனை காண்பாய். ஆமேன்னு சொல்லுங்க. அது நண்புக்குரியவர்களே, இயேசு பேசினப்பெல்லாம் எல்லாரையும் ஒரே மாதிரி செட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்கலை.
வித்தியாசப்படுத்தினார். வீட்டில் போய் வாசிக்க. மத்தேயு 6:26, மத்தேயு 10:31, லூக்கா 12:7, லூக்கா 12:24. இது எல்லாம் எதை சொல்லுதுன்னா, பறவைகளை பார்க்க நீங்கள் விசேஷமானவர்கள், பூக்களை பார்க்க விசேஷமானவர்கள், துன்மார்க்கரை பார்க்க நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமாம், துன்மார்க்கருக்கு நடக்கிற மாதிரி உனக்கு நடக்கும்னு சொன்னால் நேராக போய், ஆமாம், மக்கள் எல்லாம் கழிப்புக்கு போயிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் எவன் ஒருவன் தேவன் வித்தியாசத்தை காண பண்ணுவார் நம்புறானோ, அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பயபக்தி அதிகமாகிறது. ஆமேன்னு சொல்லுவோம். அதனால ப்ராஸ்பரிட்டி பேசுறவங்க, செழிப்பு பேசுறவங்க ஜனங்களை அழிவுக்கு நேரம் நடத்தலை. பாடுகளை பேசுறவங்க, பிரச்சனையை பேசுறவன் தான் மனுஷன் அழிவுக்கு நேரம் நடத்துறான். ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறான். ஸோ அந்த செய்திலாம் நல்லா இருக்குன்னு கேட்காதீங்க. கேட்டீங்க, நைட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தூங்கலான்னு முடிவோடு போன நீங்கள், அதுதான் கழுதை எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது. எதுக்கு ஜெபிக்கன்னு சொல்லி தூங்கிடுவீங்க. இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ள ஜெப தியானத்தை குறைய பண்ணிடும். ஆனால் இயேசு பண்ண எல்லா பிரசங்கத்திலையும் என்ன சொன்னார்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள், அவர்களை பார்க்க நீங்கள் விசேஷமானவர்கள். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கும்போது உங்களை விட உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவங்க மக்களை நல்ல வழியில் நடத்துகிறாங்க. பாடுகள் வரும்னு பேசுகிறவங்க பார்க்குறதுக்கு அவங்க நேராக அவங்களை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? கழிப்பு, களியாட்டம். அங்கே போயிரு, ஏன்னா நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் உனக்கு இதான் நடக்கும். ஆமாம், டெஸ்ட்டு அப்படின்றதே உங்களுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியலன்னா தாங்க நான் டெஸ்ட் வைக்கணும். புரியுதா? ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, ஏன் டெஸ்ட் வைக்கிறீங்க? அவன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு போய் நீங்கள் அவன் படிக்கிறானா படிக்கலையான்னு பார்க்க முடியாது. ஒரு டெஸ்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க. அவருக்கு பேர் சர்வ ஞானி. டெஸ்ட்டு வச்சு தான் நீ பாஸ் ஆவியான்னு அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ பாஸ் ஆவியா ஃபெயிலாக போவியா அவருக்கு தெரியும். அப்போ பைபிளில் நிறைய இடத்துல டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கே, வச்சிருக்காரு. அது எதுக்கு? உபாமல கூட சொல்லியிருக்கே, அவர் உங்கள் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு உன்னை சோதித்தார்ன்னு இருக்கு. அப்புறம் எதுக்கு சோதிக்கிறாரு? நீ வீக்கான ஆளா ஸ்ட்ராங்கான ஆளான்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சோதிக்கலையா, நீ தெரிஞ்சுக்க நீ வீக்கா ஸ்ட்ராங்கானு என்று உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு காட்டுவதற்கு தான் சோதிக்கிறார். சோதனைனா ஏன்னு ஒரு சாப்டர் எடுக்கிறேன் பைபிள் காலேஜில். ஸோ சோதனைன்றது அவருக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நீங்கள் யாருன்னு தெரியும். அப்புறம் ஏன் சோதனை வருதுன்னா, நீங்கள் உங்களை பலவான் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீ பலவான் இல்லடான்னு காட்டுறதுக்கு தான் சோதனை. நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் ஒரு சோதனை. இந்தா இல்லை சார் நான் வீக்கு சார்ன்ட்டிங்கன்னா அந்த சோதனை கிடையாது. ஏன்னா நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு சோதனை? கை தட்டுங்க சார். பாக்ஸிங்கில் எந்திரிக்க தானே சார் அடி விழுகுது. படுத்துட்டீங்க, போட்டி முடிஞ்சிச்சு, நாங்கள் சிலுவைக்குள்ள படுத்துட்டோம், இனி நான் அல்லன்ட்டேன். கர்த்தர் சொல்றாரு, போட்டியை முடி. தம்பி நான் அல்லன்ட்டாரு. இனிமே ஒரு வாழ்க்கையில சோதனையே கையை தட்டு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஆசிரியர். இப்போ எதுக்கு நான் சொன்னேன்னா, கிரிட்டிக்ஸ்க்காக சொல்லலை, உங்களின் அனைவருக்கு இது தெரியும், இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும், அதில் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பாடுகளை பற்றி பேசுகிற எல்லாருமே பயபக்தியை குறைஞ்சு போக பண்ணுறவங்க. ஆனால் அவர்கள் ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறார்கள். நீதிமானுக்கு நடப்பது போல பாவிக்கு நடப்பது இல்லை. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆகவே இப்பிரபஞ்சத்தின் எந்த விதியும் உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறபடியினால் பிரசங்கில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்களுக்கு நடக்காது. இப்போ பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல நீதிமான்லாம் வருதில்ல, அதெல்லாம் ஒரிஜினல் நீதிமானே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்காங்க.
இவங்களால நீதிமான் என்று எண்ணப்பட்டவர்கள். நீதிமான்றதுக்கு ஒன்னே ஒன்று, ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை. தானியேல் நீதிமானா? சத்தமா சொல்லுங்க. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஆமானா ஆமான்னுங்க, இல்லைன்னா இல்லைன்னுங்க. தானியேல் நீதிமானா? ஆமான்றவங்க கை தூக்குங்க, இல்லைன்றவங்க கை தூக்குங்க. அதுக்கு எந்த வசனத்தை சொல்றீங்க? வசனம் இருக்கு, தானியேலா நீதிமானாகிய நீதிமான்களாகிய தானியேல், யோபு, நோவா இவர்கள் எல்லோரும் அப்படின்னு வருதுல்ல. அதில் ஒருத்தர் சொல்றாப்புல, அந்த யோபு நீதிமான் இருக்கலாம் சார். பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிற. யோபு புத்தகத்தில் நீதிமான் இல்லை சார், ஆனால் பின்னாடி நீதிமான் வருது இல்லை சார். குட். ஒருவேளை தன் பாவத்தில் அறிக்கை செஞ்சுட்டார்ல கடைசியா, அதுக்கப்புறம் நீதிமான் ஆனாலும் தெரில. எனிஹவ், பழைய ஏற்பாட்டில் நீதிமான் சொல்லப்படுவதெல்லாம் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் நல்லவர்களாக இருந்தது தான். இவங்க எவனாச்சும் ஒருத்தர் நீதிமானா பரலோகத்துக்கு வந்திருக்கணும், எவனுமே பரலோகத்துக்கு வரல. இவங்க அத்தனை பேர் நீதிமான் சொல்லப்பட்டது பூமியிலே வாழ்ந்தவர்களிலே இவங்க பெட்டர்னு அர்த்தம். தேவனுடைய ஸ்டாண்டர்டில் இருக்கிற நீதிமான்ற இடத்துல எவனுமே வரல. நீதிமான்னா தேவனுடைய வித்து, தேவனுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு தேவனுடைய அப்படியே அவருடைய இமேஜ் இருக்கிறவன் தான் நீதிமான். அதனால ரோமர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை. தானியேல் நீதிமான் இல்லை என்றைக்கு இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். நீதிமான் ஒருவனும் இல்லை, தானியேல் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, யோபு இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, தாவீது இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, எவனும் இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி நம்ம நீதிமான்களாய் இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்குகிறார். அதே ரத்தத்தினால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் நல்லா வாழ்ந்ததுக்கு அவனுக்கு ஒரு பேர் சொல்றான் இவரை நீதிமான்றது. அது ஒரிஜினல் நீதிமான்றதுக்குரியதே கிடையாது. ஏனென்றால் அதுதான் வந்து பேதுரு சொல்றாரு, யாரு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். இது வந்து புதிய ஏற்பாட்டு மீனிங்ல வர நீதிமான் இல்ல, பழைய ஏற்பாட்டு நீதிமான். அரேபிய குதிரைகள், நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அரேபிய குதிரைகளே பரலோகத்துக்கு போகும், பாதாளத்துக்கு போயிருச்சுன்னா பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? சுயநீதியை நம்பாதன்றதுக்கு அங்க சொல்றாரு பேதுரு. சுயநீதியில பயங்கரமா வாழ்ந்த மோசே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் நீதிமான்களே ரட்சிக்கப்படல. நீ பக்தி இல்லாதவன், பாவி, சுயநீதியை நம்பாத, சிந்தப்பட்ட ரத்தத்தையும் கொடுக்கப்பட்ட கிரயத்தையும் நம்பி நீ சிலுவையின் வழியாக பரலோகத்துக்கு கடந்து வரும் அழைக்கிறேன் என்று தான் பேதுரு அங்க எழுதுறாரு. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நீதிமான் என்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் புதிய ஏற்பாட்டுலாம் வருது. அது இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள். நோவா பத்தி சொல்லும்போது கூட அவன் கிரியைகளிலே நல்லவன்றே சொல்ல வரல, தேவனுடைய வித்து என்கிற இடத்தில் தான் வருகிறார். ஆபிரகாம் பத்தி நீதிமான் சொல்லும்போது அவன் தேவனை விசுவாசித்தான் என்று தான் சொல்லுகிறார். ஆபிரகாம் 2, 3, 4 கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாப்புல, ஆபிரகாம் வந்து 2, 3 இடத்துல பொய் சொன்னாப்புல. ஆனா அவன் தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அதனால அதான் இந்த சண்டே நான் எடுக்க போறேன். தேவன் உறவின் அடிப்படையில் கிரியை செய்கிற தேவன். தேவன் எப்படி தேவன் சொல்லுங்க, சொல்லுங்களேன். தேவன் உடன்படிக்கை அடிப்படையில் கிரியை செய்கிற தேவன். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை எப்படி ஹேண்டில் பண்றார் சொல்லுங்க. நல்லவன் கெட்டவன்ற அடிப்படையில் கிடையாது. அப்ப அப்படி இருக்க வேண்டாமா? அப்படி சொல்லவே இல்லை. ஆனா தேவன் அதன் அடிப்படையில் வரல, உறவின் அடிப்படையில் வருகிறார். தேவன் உன்னை என்னையும் உடன்படிக்கையின் அடிப்படையில் நினைத்திருக்கிறார். உன் மனைவியை விட அழகானவள் நீ பார்த்தாலும், மனைவியை விட வந்து சூப்பரா சமைக்கிறாள், பிரியாணி நல்லா கண்டுற பார்த்தா போகக்கூடாது, ஏன்னா உடன்படிக்கையில் இருக்குன்னு உனக்கு தெரியுதுன்னா, உன்னை விட பரிசுத்தவான பார்த்தாலும் உன்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா உடன்படிக்கை பத்தி உனக்கு பேச தெரியுதுன்னா உடன்படிக்கை பத்தி அவருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் நமது தேவன். இந்த தேவனுக்கு பேர் என்னவா? நமது தேவன். சொல்லுங்க சொல்லுங்க, நமது தேவன். ஒருவேளை சண்டே இந்த மெசேஜ் கொடுக்கலாம் இப்படி எடுத்துக்காங்க. அது நமது தேவன். எல்லாம் சொல்லுங்க. நமது தேவன் என்னன்னு அர்த்தம்? எங்க குலசாமின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. இயேசுநாதர் யாரு? குலசாமினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? குலசாமினா வந்து உங்க குடும்பத்துக்கான சாமின்னு மட்டும் இல்லை. அதாவது குலசாமினா உங்களுடைய சொந்த சாமின்னு அர்த்தம் இல்லை, உங்க குடும்பத்துக்கான சாமி. அதாவது இது எதன் அடிப்படையில் இந்த சாமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னா,
ஊருக்குள்ள எவனா நல்லவன் கிட்ட அப்படி ஹெல்ப் பண்ணாது, இந்த குடும்பத்தில் இருக்கவனா ஹெல்ப் பண்ணும். இந்த இயேசுநாதர் நம்ம எல்லாருக்கும் குல தெய்வம். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையிலே, உடன்படிக்கையின் அடிப்படையிலே போங்க தைரியமா. அந்த உடன்படிக்கை அவர் பிள்ளையா நீங்க மாறினால பரிசுத்தமாகறீங்க. பரிசுத்தத்தை நாங்கள் என்னைக்குமே ஒதுக்குறதே கிடையாது. நீ பரிசுத்தமா வாழ்ந்துதான் ஆகணும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் மற்றவர்களுக்காக அவன் சொல்றான் இவன் சொல்றான்ற காண்டி கிடையாது. நீங்க தேவனை நேசிக்கிறீங்க, ஆகையால் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் உருமாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிறோம். நம்மை பார்க்கிறோம், நம்மிலே அவரை பார்ப்பார்கள். ஆனா இது எல்லாம் அவர் நேசிச்சதுக்கு அப்புறம் வர்றதுதான். அவ்வளவுதான் மேட்ரு. உங்களுக்கு எங்களுக்கு அதுதான் வித்தியாசம். உலகத்தானுக்கு நமக்கு மற்ற கடவுளை பேர் நமக்கு என்ன வித்தியாசம்னா, லீகலிஸ்டிக் பிரசங்கிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நீ இப்படிலாம் இருந்தீங்கன்னா அவர் நேசிப்பார் அவன் சொல்லுவான். நான் சொல்றேன் அவர் என்னை முந்தி நேசிச்சாரு, அதனால நாங்கள் இப்படிலாம் மாறுறோம். ஸோ அதனால இதன் அடிப்படையில் அன்பு கிடையாது, அன்பின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. ஆகவே இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நீதிமான்ற வார்த்தை அதுதான். ஸோ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் வேலையெல்லாம் டெய்லி லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நேற்றை விட இன்னைக்கு நாளைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் ஒரே வார்த்தை சொன்னான், டீல் வித் சிக்னஸ், டீல் வித் டிசீஸ், டீல் வித் டெவல் பிஃபோர் யூ டீல் வித் சின் அப்படின்னாரு. மனுஷன்ட்ட டீல் பண்ணும்போது அவனுடைய பாவர்ட்டி, அவன் சிக்னஸில் டீல் பண்ணு. அந்த ஏரியாவிலேருந்து அவன் டெலிவர் ஆகணும். அதுதான் முக்கியம். இதில் டெலிவர் ஆன பிறகு, ஏன்னா அது அவனோட உரிமை, அந்த டெலிவரன்ஸில் இருந்து தான் அவன் சின்லேருந்து டெலிவர் ஆகிற பற்றி பேசணும். ஏன்னா சின் என்பது டிசையரோட கனெக்ட் பண்ணப்பட்டது. இதை செஞ்சால் உனக்கு இது கிடைக்குன்னு சொன்னால் இதுக்காண்டி அவன் செஞ்சான்னா மறுபடியும் சரியான பிறகு திரும்ப அதான் செய்வான். ஆனால் எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லைப்பா, நீ மாறணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அவன் மனசார மாறுவான். செத்துக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் திருந்ததுக்கு வந்து 1.5 வருஷம் எடுத்துருக்கலாம், இல்லை 6 மாதம் எடுத்துருக்கலாம், 3 மாதம் எடுத்துருக்கலாம். செத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் 3 நிமிஷம் சாக போகிறவன்ட்ட நீங்கள் 3 நிமிஷத்தில் அவனை வந்து என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஒன்று செய்யலாம், 3 நிமிஷத்துக்கு சாக போகிறவனா முதல் சாகாமல் இருக்கும்படிக்கு அவனை என்ன செய்யணும், காப்பாற்ற முடியும். அவனை மரணத்தின் கண்ணிலிருந்து விடுதலை ஆக்குங்கள். ஒருத்தர் செவிடனாக இருக்கிறான், அவன் வந்து இயேசு ஏற்றுக்கொள்ளணும். உன் சுவிசேஷமே காதில் கேட்காது. அப்போ முதல்ல அவனுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அவன் காதை சோமக்க வேண்டியிருக்கு. சரி நண்புக்குரியவர்களே, ஆகவே இந்த 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 சோ கால்டு ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் பல விஷயங்களை வந்து குழப்பி வச்சிருக்கு. ஆனால் கர்த்தர் நல்லவர். நீதிமானுக்கு நடப்பது போல துன்மார்க்கணும், துன்மார்க்க நடப்பது நீதிமானுக்கு என்ன செய்யாது, நடக்காது. இப்பிரபஞ்சத்தில் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய ஜனங்களுக்கு நான் வித்தியாசத்தை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்க. அப்படினால் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை தேவன் காண பண்ணுவார். என் அன்புக்குரியவர்களே, பாடுகள் உண்டு என்று பண்ணப்படுகிற பிரசங்கங்கள் எல்லாமே ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிற பிரசங்கங்கள், கடவுள் மேலே இருக்க கிரிப்பை குறைக்கிற பிரசங்கங்கள். ஆகவே இந்த மாதிரி செய்திகளை கேட்குறத விட்டுருங்க. ஏன்னா 2 வசனம் உங்களுக்கு சொல்லிட்டேன், கடவுள் மேலே இருக்க கிரிப்பை அது குறைக்கும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துகிறார் என்கிற செய்திகளே உங்களை கடவுளிடம் என்ன செய்கிறது, உறுதிப்படுத்துகிறது. ஆகவே சோதனை இருக்குது, டெஸ்ட் பண்ணுவார், டெஸ்ட்டு, ட்ரையலு, டெம்டேஷன், இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் நிறைய சிடியை போட்டிருக்கேன். அந்த காலத்தில் டெஸ்ட்டு வேறு, ட்ரையல் வேறு, டெம்டேஷன் வேறுன்னு சிடி போட்டிருக்கேன். சிடி இருக்குது. கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி எல்லாத்துக்கும் விடுதலையாக்கி இன்னைக்கு அது எல்லாம் எப்படி சிலுவையில் சரி பண்ணுறாரு, அதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக செய்யப்பட்டது, எப்போ அது வந்து அது தேவையில்லாததாக மாறி விடுகிறது என்பது குறித்து அழகாக நமக்கு பேசுகிறார். வீட்டுக்கு போங்க, நிறையா பைபிள் வாசிங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கண்ணை முடிச்சோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயபக்தியை குறைய பண்ணுகிற, ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிற செய்திகளை எங்கள் காதுகள் கேட்காதபடி எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும். என் ஜனத்துக்கு உன் ஜனத்துக்கு வித்தியாசத்தை காண பண்ணுவேன் என்று தேவன் சொன்னது போல அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷமானவர்கள். நீ கர்த்தரை தான் சொல்லி அனுப்புகிறார். அவருடைய பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் விசேஷமானவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லாவித குற்ற உணர்வுலேருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. நீங்கள் அவரோட பிள்ளை. இந்த தேவன் என்றைக்குள்ள சதா காலம் உங்களுடைய தேவன். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். எல்லா பாவ காரியங்களையும் விடுதலையாக்குவார். நல்லா பாருங்க, ஒழுங்காக இருந்தால் வேலை கிடைக்கும், ஒழுங்காக இருந்தால் சம்பளம் கூடும்,
ஒழுங்காக இருந்தால் வீடு கட்டலாம், இப்படி வர்றான் பாருங்களேன். அவன் அடித்தளத்தில் எப்போவுமே பாவத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் நான் மாறல சார், இதெல்லாம் எனக்கு இலவசமாக கிடைக்குது சார் நீதிமன்றனால, ஆனால் நான் மாறுறது உண்மைக்கே விருப்பத்தின் அடிப்படையில் மாறுறேன் சார். அப்படி வர்றான் பாருங்க, அவன் தாங்க ரியலாகவே மாறுறவன்.